ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். நான் வந்து ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். நெய்யில் போட்டுடலாம். முந்திரி வந்து கொஞ்சம் லைட்டாக நல்லா செவந்து வரட்டும். இப்போது கொஞ்சமாக திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். நம்ம நல்ல டேஸ்டியாக சூப்பராக இன்றைக்கி சூப்பரான ஸ்வீட் வந்து நியூ இயர் அதுமாக கேசரி வந்து சாதாரணமாக எல்லாருமே செய்கிற கேசரி தான். இது கொஞ்சம் வித்தியாசமாக நான் செஞ்சு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரவா கேசரி தான் இது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம், அவ்வளோதான். திராட்சை நல்லா பபுள்ஸ் மாதிரி உப்பி வரணும். இங்கே பாருங்கள், திராட்சைலாம் நல்லா பபுள்ஸ் மாதிரி உப்பி வந்துடுச்சு. இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால், தண்ணி ஊற்றாத பால் ஊற்றிக்கலாம். நம்ம பால் ஊற்றி சூப்பராக டேஸ்டியாக நம்ம இன்றைக்கி கேசரி செய்ய போகிறோம். நான் வந்து இந்த டம்ளரில் தான் ஒரு டம்ளர் அளவுக்கு ரவா எடுத்து நான் வறுத்து வச்சுட்டேன். ரவை வந்து வறுத்து வச்சுட்டேன். இதில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து 3 டம்ளர் தண்ணின்றதுனால ஒரு டம்ளருக்கு பால் ஊற்றிட்டோம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தத்துக்கு 3 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிட்டு, நான் வந்து பால் வந்து திக்காக காய்ச்சி ஊற்றுறதுனால தண்ணி எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் ஊற்றிக்கிட்டோம். அப்படி இல்லையே நம்ம பால் காய்ச்சும் போதே கூட அந்த தண்ணியை ஊற்றி காய்ச்சி எடுத்து வச்சுருக்கலாம். நான் வந்து திக்காக காய்ச்சி வச்சுட்டேன். இந்த தண்ணி வந்து அப்படியே நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், பால் நல்லா கொதித்து வந்துடுச்சு. நம்ம பால் தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஸ்டவ் வந்து நம்ம சிம் பண்ணிடலாம். சிம்மில் வச்சுட்டு குங்குமப்பூ ஃப்ளேவருக்கும் குங்குமப்பூ ஃப்ளேவரும் கொடுக்கும், கலரும் வரும். ஒரு மாதிரி அந்த எல்லோஷ் கலர் வரும். குங்குமப்பூ போட்டுக்கலாம். பால் கொதித்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. இந்த கலர் வருது பாருங்கள், லைட்டாக அந்த எல்லோஷ் கலர் வரும். இப்போது நான் வந்து ரவை வறுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளர் தண்ணி அளந்தோம் இல்லைங்களா, அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை வந்து வறுத்து வச்சுருக்கேன். இப்போ ரவையை கொட்டிக்கிட்டே நம்ம கிளறிட்டு இருக்கணும். ஸ்டவ் வந்து சுத்தமாக சிம்மில் வச்சுட்டேன். நம்ம அதிகமாக வச்சோம்னா கட்டி போடும். ஃப்ளேம் வந்து சுத்தமாக சிம்மில் வச்சிடணும். பாருங்கள், நல்லா அந்த கலர் வந்துடுச்சு. அந்த குங்குமப்பூ அந்த வேக அந்த ஆவியில் நல்ல கலர் வந்துடுச்சு. இப்போது இதில் ஃப்ளேவருக்காக நான் வந்து ஏலக்காய் பொடி போட போகிறதில்ல, பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்ற போகிறேன். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பைனாப்பிள் எசன்ஸ் இல்லைன்னா பைனாப்பிள் கூட நம்ம பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து எசன்ஸ் ஊற்ற போகிறேன். பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றினா செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேசரி. அதுலேயும் நம்ம பால் ஊற்றி கேசரி செய்கிறோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நல்லா ஊற்றிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அதில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேன். எல்லா கலரும் கலந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் கேசரி வந்து. இன்றைக்கி நியூ இயர் அதுமாக நம்ம சூப்பராக டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக ஸ்வீட் ரெடி பண்ணுறோம்.
நெல்ல அந்த வாசனை எவ்வளோ வாசனை வருது பாருங்கள். அந்த பைனாப்பிள் எசன்ஸ் வந்து சூப்பராக வாசனை, அந்த அரோமா நல்லா கம கம கமன்னு வருது. நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நமக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் ஊற்றியிருக்கோம். ரவையும் நல்லா வெந்துச்சு. அந்த தண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்குது. 1 டம்ளர் பால் 2 டம்ளர் தண்ணி, 1க்கு 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் பால் 2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போது நான் ரவை எடுத்து அளந்த டம்ளர்லேயே 3/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். சர்க்கரை போட்டதும் கொஞ்சம் கேசரி வந்து இலகும். அது கொஞ்சம் கெட்டியாகிற வரலையும் கிளறிக்கிட்டே இருக்கணும். இதை வந்து ஃப்ரூட் அல்வான்னு கூட சொல்லுவாங்க. நம்ம கேசரின்றதை விட ஃப்ரூட் அல்வான்னு சொல்லிக்கலாம். நல்லா கம கமன்னு வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். நம்ம சால்ட்டு போட்டால் தான் அந்த ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கும். பாருங்கள் நல்லா அந்த சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி சூப்பராக கெட்டியாகிடுச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். செம்ம சூப்பரான டேஸ்டியான நல்ல கலர்ஃபுல்லான ஃப்ரூட்டு கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரூட் அல்வான்னு கூட சொல்லலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி எடுத்த இது வந்து வீடியோ வந்து கொஞ்சம் அப்படியே ரெட் கலராக தெரிகிற மாதிரி இருந்தது கேசரி வந்து. இது நான் குங்குமப்பூ போட்டதுனால எல்லோ கலரில் தான் இருக்குது. கொஞ்சம் டார்க்காக கலர் வச்சுட்டு எடுத்துட்டோம்ல இருக்குது. நான் பார்க்கும்போது தான் ஃபோனில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. நான் வந்து குங்குமப்பூ போட்டு எல்லோ கலர் கேசரி தான் செஞ்சிட்ருக்கேன். சூப்பரான ஃப்ரூட் கேசரி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் சூப்பரான ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. பைனாப்பிள் ரவா ஃப்ரூட் கேசரி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லான ரவா கேசரி சூப்பராக இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அந்த பைனாப்பிள் எசன்ஸு இல்லை பைனாப்பிள் பழம் ஃப்ரூட்டு போட்டு செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா அந்த அரோமா, பைனாப்பிள் அரோமா நல்லா வாசனை வரும். அந்த ஃப்ளேவரோடு இருந்ததுன்னா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.